எபிசோட் 41ல் வெற்றி வந்து தனியாக மொட்டை மாடியில் படுத்துட்ருக்காரு. அவரை தேடி தேடி பாண்டி வராரு. பாண்டி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, டேய் நம்ம 3 பேர் சேர்ந்தா பண்ணோம், ஆனால் நீ மட்டும் எல்லா தண்டனையும் அனுபவிக்கிறது ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நீ இல்லாமல் ரெசார்ட் பக்கம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது உனக்கு சொன்னால் புரியாதுடா. ஹாஸ்டலில் சாப்பாடு கம்மியாக இருந்ததுன்னு உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஐஷுவும் ராஜனும் பேசிக்கிறாங்க. அப்போ ராஜன் வந்து ஐஷு கிட்ட சொல்கிறாரு, நீ தான் கண்டுபிடிச்சிட்டே, நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா நான் கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன்ல, இவ்வளோ தூரம் பிரச்சனை போயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஐஷு சொல்கிறாங்க, அந்த வீடியோவை நானே எடுக்கல, விக்கி வந்து அப்படி சொல்லிட்டான், நான் அந்த மாதிரி பண்ணலை. அதே மாதிரி என்னன்னா நான் வந்து அவனை மாட்டி விடணும்னு நினைக்கல, அவன் பண்ணது தப்பு தான், பட் அதை நான் இதை விட அவனுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து நிற்கிறாங்க. ராஜனும் சமாதானப்படுத்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்புறமா ஜோஜி வந்து பாண்டியை கூப்பிட்டு, என்னடா ஆச்சு, 3 நாள் வெளியூர் போயிருந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது பாண்டி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நாங்கள் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜோஜி கேட்குறாரு, இப்போ என்ன வெற்றி குற்ற உணர்ச்சியில் அவங்க ஊருக்கே போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவன் ஹாஸ்டலில் தான் இருக்கா, 3 வாரம் கழிச்சு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி உன் ஹாஸ்டல் அட்ரஸ் எனக்கு அனுப்பி, எனக்கு அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே இவரும் ஹாஸ்டல் அட்ரஸ் அனுப்பி கொடுக்குறாரு. அப்போ வந்து ஜோஜி வந்து பார்க்கும்போது ஐஷு ஒரு ஓரத்தில் நின்று அழுதுட்டு இருப்பாங்க. அதை அப்படி கவனிச்சுக்கிட்டே அங்கே போகிறாரு ஹாஸ்டலுக்கு. நேராக வந்து இங்கே வராரு. அப்புறமா மேனேஜர் ராஜன் வந்து ரகுபதி அங்கிளை மீட் பண்ணி, ரகுபதி அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த மாதிரி குமரேசன் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தால ஒரு அக்கௌண்டன்ட்டை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாரு ரகுபதி சார். அந்த அக்கௌண்டன்ட் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாரு ராஜன். அது வந்து ஆக்சுவலாக அவர் இறக்கலை, ஏன்னா அவன் பேசும்போதே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. சரி எதுக்கும் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுவோன்னு இன்னும் 2-3 பேரை விட்டு விசாரிச்சு பார்த்தா அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு, அவரோட அட்ரஸையும் நான் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னோடனே ரகுபதி சாருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ராஜன் நினச்சி. இதான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜன், ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல் அதை நீ வந்து இவ்வளோ தூரம் தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் நீங்கள் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, அதனால உங்களுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்கிறாங்க. அப்போ உடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, நாளைக்கு மார்னிங்கே நான் குமரேசனை பார்க்க நான் கிளம்பணும் இங்கேருந்து அப்படின்னோடனே, இந்த ஹெல்த் கண்டிஷனில் நீங்கள் தனியாக போகணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் சொல்கிறாங்க. இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி அப்போ நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அங்கிள், உங்கள் கூட நான் வரேன், நீங்கள் தனியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் வந்து ரகுபதி சார் கிட்ட சொல்கிறாங்க. ரகுபதி சாரும் ஷூர் நீ ஜாயின் பண்ணலாம், நம்ம நாளைக்கு மார்னிங் நம்ம 2 பேரும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கிச்சனில் வந்து ஐஷு வந்து ஒரு ஆர்டர் வருது ஐஷுக்கு. ஐஷு அதை குக் பண்ணி வச்சுட்டு, அதை குக் பண்ணலான்னு நினச்சிட்டு அந்த டிஷ்ஷை தேடிட்டு இருக்காங்க. நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதை வந்து வேணி கவனிக்கிறாங்க. கவனிச்சு வச்சுட்டு, நீ ஆல்ரெடி இது எல்லாமே குக் பண்ணி வச்சுட்ட, பட் குக் பண்ணுமா இல்லையாங்கிறது கூட உனக்கு மறக்கிற அளவுக்கு நீ வந்து டென்ஷனில் இருக்க, இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் உன்னோட ஒர்க்கை பாதிக்கிற மாதிரி நீ வச்சுக்காது அப்படின்னு சொல்லி ஐஷுவை திட்டி அட்வைஸும் பண்ணிட்டு அங்கே கிளம்புறாங்க. இப்போ ஜோஜி வந்து ஹாஸ்டல் வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, நேராக வந்து வெற்றியை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, டேய் உன்னைய பார்க்கலாம் வரல, ரசம் சாதம் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்து ஒழுங்கு எனக்கு ரசம் சாதம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோடனே வெற்றியும் ஆசையாக ரசம் சாதம் பண்ணி கொடுக்குறாரு. கொடுத்தோடனே, இது என்னடா சண்டை போட்டுட்டு ஐஷு நீ ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி இருக்கிறீங்க, இப்போ நான் வந்து பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்ததுனால தான் இப்போ வயசான காலத்தில் செவர பார்த்துட்ருக்கேன், பேசுறதுக்கு ஆள் இல்லாமல். அப்படி மட்டும் லைஃப்பை மிஸ் பண்ணிடவே கூடாது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாதுடா, ஒழுங்காக போய் அவகிட்ட பேசு, நான் இனிமேலாம் உன்னை தேடி ஹாஸ்டலுக்கு வர மாட்டேன், இனிமேல் எப்படி உன்னோட சஸ்பென்ஷன் பீரியட் முடிஞ்சிடும்ல, நீ அங்கே வருவேல, அங்கே வந்து நம்ம பேசிக்கலாம், அங்கே வந்து ஒழுங்காக எனக்கு ரசம் சாதம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பா அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வந்து நெடுமாறன் வந்து தனியாக உட்காந்து அவரோட வீட்டில் வந்து ஸ்மோக் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து இவங்க வராங்க, யார் ஐஷு வராங்க, வந்துட்டு அப்பா எனக்கு உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி வெற்றிக்கிட்ட ஆர்டர் போட்டிங்களா, என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா உன்னோட ஒர்க்கை வந்து ஒரு விஷயம் கெடுக்குதுங்கும் போது ஒரு ஃபாதராக அந்த விஷயம் வந்து உன்னோட மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அது வேண்டான்னு சொன்னேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக இமோஷனலாகி அழுறாரு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க 2 பேரையும் வளர்த்துருக்கேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அது வந்து நான் வந்து ஈஸி மாதிரி உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டேனே தவிர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதில் உங்கள் அக்கா திடீர்னு எனக்கு பிடிச்சதா நான் பண்ணுவேன், நான் போயிட்டு அவள் போனதுக்கப்புறம் நான் குக்கிங்கும் பண்ணி உன்னையும் ஹேண்டில் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பட் ஸ்டில் எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ இருக்கிறங்கிற நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நீயும் அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஐஷு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. சாரிப்பா, இனிமேல் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன், உங்கள் மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி ஐஷு வந்து நெடுமாறனோட மடியில் கொஞ்சம் நேரம் படுத்திருக்காங்க. படுத்துட்டு கொஞ்சமாக ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. வெளியே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வெற்றி பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே மொபைல் பார்த்துட்டு வெற்றியோட நம்பரை பிளாக் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து வெற்றி என்ன செய்கிறாருன்னா, ஐஷுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி, ஐஷு சாரி, நான் நிறைய தேவையில்லாமல் ஓவராக பேசிட்டேன், எனக்கு உங்கள் கூட பேசணும், நம்ம எல்லோரும் ஜாலியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஐஷுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வெற்றி அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அந்த டைமில் ஐஷு ஆல்ரெடி வந்து வெற்றியோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.